ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன். அவருடைய தொடர்ந்த சில வெளியீட்டு விழாக்களில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு முறை என்னிடத்தில் ஒரு 10 நாள் இருக்கும், அறுவை சிகிச்சை முடித்த அந்த வேதனை கூட அவருடைய குரலில் இருந்து விலகாத அந்த நேரத்தில் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். பர்வீன், நீங்கள் பேச வரணும், உங்களுக்குன்னு ஒரு 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 புத்தகத்தை நான் எடுத்து வச்சுட்டு அந்த புத்தகத்தை பற்றி தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னார். அந்த புத்தகம் தான் இந்த சிநேகிதியின் காதலர்கள் அப்படிங்கிற புக். நான் சாதாரணமாகவே கொஞ்சம் கவிதை உலகத்திலேயே வாழ்ந்தவள். என்னுடைய அப்பா ஒரு உருது கவிஞர், அது என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும். அப்பா உருது கவிதைகள் பேசுகின்ற பொழுது உருது மொழி அப்படிங்கிறது ஒரு அன்பினுடைய வேறு பக்கத்தை எந்த மொழியிலும் சொல்லிவிட முடியாத அந்த அந்த விஷயங்களை தொட்டு நிற்கக்கூடிய துணிச்சல் உருது மொழிக்கு உண்டு. எனக்கு இந்த நூலை அவர் கையில் நான் சேர்ந்தவுடன், என் கைக்கு சேர்ந்தவுடன், நான் ஏதோ ஒரு புத்தகத்தை, ஒரு கசல் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு 3 வரிகள், இதைவிட ஒன்றை சொல்லிவிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் அதை வாசிட்டு இருக்கும் பொழுதுதான், அதை வாசித்து முடிச்சதுக்கு பிறகுதான் இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார். அந்த கவிதை இதுதான்: யூ ही आ गए आंसू, आप जाइए कोई बात नहीं. இவ்வளோதான் கவிதை. இப்படியே வந்துருச்சு கண்ணீர், நீங்க போங்க, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் அந்த கவிதை. கண்ணீர் பெருக்கெடுக்கிறது, முன்னால இருக்கின்றவரால் தான் அது நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அவரிடத்தில் சொல்லுவதற்கு இவருக்கு வார்த்தைகள் இல்லை. அவ ஏன் அழுறான்னு கேட்குறாங்க. இவர் அழகா பதில் சொல்றார், யூஹி ஆகே ஆசும், இப்படியே வந்துருச்சு கண்ணீர், அப் ஜாயியே கோய் பாத் நஹி, நீங்க போங்க, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்தினுடைய கணத்தில் நான் இருந்த பொழுதுதான் இவர் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்காக என்னை கூப்பிடுறார். இந்த புத்தகத்தினுடைய முதல், மற்ற புத்தகங்களை எல்லாம் நான் வாசிக்க இல்லை, அதனால் யாருடைய பேச்சிலும் என் தலையீடு இல்லை. நான் இந்த புத்தகத்தை மட்டும்தான் வாசித்தேன். மிக கனமான புத்தகம். இந்த கனமான புத்தகத்தில் மனுஷ்யபுத்திரனுடைய மனவலி, தேடல், ஒரு பெண்ணின் அல்லது ஒரு ஆணின் என்கின்ற பாலியல் வேறுபாடுகள் கடந்த ஒரு அன்பை அவர் தேடுகின்ற அந்த அந்த தவிப்பு இந்த புத்தகம் முழுக்க நான் உணர்ந்தேன். அன்புங்கிற ஒரு சொல், காதல்ங்கிற சொல் வலி மிகுந்ததுன்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? பல விஷயங்களை படித்ததனால் சொல்கிறேன். என்னை காதலிப்பதற்கோ என்னை அன்பு செய்வதற்கோ யாரும் இல்லை என்கின்ற தவிப்பை விட கொடுமையானது எது தெரியுமா? என் அன்பை பெறுவதற்கு யாரும் இல்லை என்பதுதான். என் காதலை பெறுவதற்கு யாரும் இல்லை என்பதுதான். அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, அந்த தவிப்பை இவர் பல்வேறு விதமான வர்ணங்களில் அதை பதிவு செய்து கொண்டே போகிறார். இந்த புத்தகத்தை பற்றி முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் பின்பகுதியில் ஒரு சின்ன நோட் ஒன்று போட்டிருக்கிறார். அந்த நோட்டை நீங்க படிச்சீங்கனாலே இந்த பொருண்மையினுடைய தீவிரம் நமக்கு புரியும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு கவிதையை, ஒரு கவிஞனை, ஒரு கவிதை புத்தகங்களை இப்படி கொண்டாடிவிட முடியுமா? இவ்வளவு பெரிய கொண்டாட்டம். அவர் என்ன எழுதுறாரு பாருங்க, காதல் தான் நம் காலத்தின் மிக பெரும் அன்பு. இங்க அப்படியே நிறுத்துறேன். நான் என்னிடத்துல ஒரு சிநேகிதி கேட்டா, பைத்தியமா ஒரு பாசம், ஆழமா இருக்கேன், ஏதாவது ஒரு சொல்ல. நான் சொன்னேன், அன்புங்கிற சொல்லுக்கு மீறி வேற ஏதேனும் இருக்கா? இந்த ஒரு சொல் போதும் இல்ல? நம்ம இந்த படைப்பாளர்கள் இப்பெல்லாம் மல்டி கிளைமேக்ஸ் வச்சுட்டாங்க படத்துல. ஒரு கிளைமேக்ஸ் போதுமானதாக. அப்படி இல்லை. இப்போ கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் கிளைமேக்ஸ், ஒரு சொல்லுக்கு அப்புறம் இன்னொரு சொல், இன்னொரு சொல்லுக்கு அப்புறம் இல்லை. அந்த ஒற்றை சொல் போதுமானது அன்பு. அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. காதல் தான் நம் காலத்தின் மாபெரும் அன்பு, காதல் தான் நம் காலத்தில் மாபெரும் சூதாட்டம், காதல் தான் நம் காலத்தின் மாபெரும் தனிமை உணர்ச்சி, காதல் தான் நம் காலத்தின் மாபெரும் சுயநலம், காதல் தான் நம் காலத்தின் மாபெரும் சுய பலி,
காதல்தான் நம் காலத்தின் கடைசி நம்பிக்கை, காதல்தான் நம் காலத்தின் மாபெரும் களவு என்று பேசுகிறார். காதல் பற்றி அவர் பேசுகின்ற பொழுது அவர் தொடங்கி இருக்கிற இடம் என ரொம்ப வசீகரிச்சது மனுஷபுத்திரன் சார். அவர் சொல்றார், இந்த இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துட்டு போலாங்க. நான் எப்போ உன் கண்களால் தூங்கிக் கொள்கிறேங்கிற ஒரு புத்தகம் கவிக்கோ எழுதினது. அதுல ஹைஸ் எழுதின ஒரு வார்த்தையை அவர் எழுதியிருப்பார். உன்னை நான் என் மனதில் வைத்திருக்கிறேன் ஒரு பாவத்தை போல. மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு பாவத்தை போல நான் மறைத்து வைத்திருக்கிறேன் ஹைஸ். அடுத்ததா சொல்லுவான், உன்னை பார்க்கின்ற பொழுது உன் மீது இருக்கும் கோபம் இருக்க பற்றிய நுண்மணல் கைகளில் இருந்து நழுவது போல் நழுவுகிறதுமா. இப்படி உருது கவிஞர்களால் எழுதிவிட முடியும். தன்னுடைய புத்தகத்தை தொடங்குகின்ற பொழுது ரூமியை அழைத்து தொடங்குகிறார். அதுவே அவருடைய சுத்த எழுத்திற்கான சாட்சி. எனது நெஞ்சில் நடமாடுகிறாய் நீ, எனது நெஞ்சில் நடனமாடுகிறாய் நீ, அங்கு காண்பதற்கில்லை எவரும் உன்னை. என் நெஞ்சிலே நடனமாடுகிறாய் நீ, அங்கு காண்பதற்கில்லை எவரும் உன்னை, ஆயினும் காண்கிறேன். அவ்வப்போது அந்த தரிசனமே இங்கு கலையாகிறது என்ற அந்த ரூமியினுடைய வார்த்தையை எடுத்து, ஜலாலுதீன் ரூமியினுடைய வார்த்தையை எடுத்து எழுதுகிறார். காதலின் இந்த தரிசனம் எப்போது பிரகாசமான தீபங்களை நெஞ்சில் ஏற்றுகிறது, ஒருவர் மீதான தேடல்களோ ஒருவர் மீதான இருப்போ அல்ல, அந்த காதலை நெஞ்சின் ஆழத்தில் உணர்ந்து கொள்ளும் மகத்துவ தருணத்திலேயே அந்த காதல் தரிசனமாகவும் அந்த தரிசனம் கலையாகவும் மாறுகிறது. காதல் கலையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது. இந்த அதற்கு சாட்சி சொல்லுகிறது. நிறைய எழுதுறார். முதல் கவிதையே ரொம்ப வசீகரமா இருக்கு சார். போட்டு துவைச்சு அடிச்சிட்டார் முதல் கவிதையிலேயே. பெண்மைக்குத்தான் எத்தனை நடனங்கள். என்னுடைய பையன் 19 வயசு அவனுக்கு. அவனை வந்து ஒரு ஷூ கடை கூட்டிட்டு போனேன். கோபமா இப்படி இடுப்புல கை வச்சுட்டு நின்னுட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எவ்வளவு டிசைன் அப்படின்னா, ஆம்பளைங்களுக்கு டிசைன் ஷூஸே கிடையாதா? எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு பெண்களுக்கு அப்படின்ட்டு அப்படி நின்னான். ஒன்றும் கிடையாது. அவர் எவ்வளவு ரசிக்கிறார் பாருங்களேன். அந்த மனம்தான். பெண்மைக்குத்தான் எத்தனை நடனங்கள். நீராடி சென்று நெடுநேரமாகி குளியல் அறையில் நடனம் ஆடுகிறது உன் சோப்பின் வாசனை. அப்படி முதல் கவிதையில் அப்படி தூக்கி சுருட்டி உள்ள போட்டார். அவருடைய அந்த பயணம் இருக்குல்ல, என் பேச்சு சுவாரஸ்யமானது தான், ஆனால் அதை விட சுவாரஸ்யமானதாக இருக்கிறது இந்த புத்தகத்தில் மனுஷபுத்திரனின் கவிதை. இதை விட அந்த அந்த கவிதையை நராகித்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை, யாருமே சுயமா எழுதுறதே இல்லைங்க. வெக்கமே இல்லாம ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. சில நேரங்களில் ஃபார்வர்ட் பண்ணும்போது கீழே இருக்கிற பேரை கூட அழிக்காம ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. யாரோ எழுதுறது யாருக்கோ போய் சேர்கிறது. சுயமாக எழுதுறது இருக்கு இல்லையா, அந்த வலியை எழுதுறது இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய அற்புதமான ஒரு 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 நிலை. அந்த நிலை மனுஷபுத்திரனுக்கு வாய்த்திருக்கிறது. என்ன நினைக்கிறோமோ அதை என்னால் பேசிட முடியும். ஆனால் என்ன நினைக்கிறோமோ என்ன பார்க்குறோமோ அதை எழுதுறதுங்கிறதுல அது ஒரு கலை. அந்த கலையில் அவர் ஜெயித்திருக்கிறார். எப்படி எழுதுறாரு பாருங்க. ஒரு பெண்ணை காதலிச்சிட்டார். கவிதை தான் அந்த கவிதை. இந்த பெண் மொழி ஆண்களை புரிந்து கொள்வதில்லை. அப்படி ஆண் மொழி பெண்ணை சரியாக புரிந்து கொள்வதே இல்லை. ஆனால் ஒரு பெண் முழுமையாக ஒரு ஆண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக, ஒரு ஆணின் குரலாக, ஒரு காதலின் குரலாக மனுஷபுத்திரனுடைய இந்த கவிதை வாய்க்கிறது. பெண்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். அவளை ஒரு கோப்பை மதுவை போல முழுதாக குடித்து விடலாம் என்று நம்பினேன். சரியா? அவளை ஒரு கோப்பை மதுவை போல முழுதாக குடித்து விடலாம் என்று நம்பினேன்.
அவள் கிணற்றின் ஆழத்தில் பெரும் இடையறாத ஊற்றாக இருந்தாள். மேலும் அவள் தலைக்கு மேல் பெருகிக் கொண்டே இருந்தாள். இந்த கிணற்றில் இறங்கி வரும்போது இந்த படிக்கட்டுகள் எதுவும் நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். இதற்கு இந்த கிணற்றில் இறங்கி வரும் பொழுது இருந்த படிக்கட்டுகள் எதுவும் மேலேறி செல்ல இப்போது இல்லை, வர முடியல. பல பேர் திட்டுவாங்க, என்னடா இப்படி இருக்கிற, ஏண்டா பெரிய மேட்டரே இல்லடா, விடுடா, அது உனக்கு புரியாது, விட முடியாது. ஏன்? இறங்கும்போது இருந்த படிக்கட்டு ஏறும்போது இல்லை, வெளியில வர முடியல. இந்த தரிசனம் இருக்கு இல்லையா, இந்த 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 நிலை இருக்கு இல்லையா, இது மனுஷபுத்திரனுக்கு வாய்த்திருக்கிறது. அதனால் அவர் எழுதியிருக்கிறார். சில நேரங்களில் ஒரு 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 புத்தக ஒரு கவிதை, அதை நான் அப்படின்னு வியந்தங்க. நல்ல வேளை அவள் என்னை விட இளையவள், அவள் வயதாவதை பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு எழுதுவான ஒரு மனுஷன். எனக்கு உடனே கீட்ஸ் எழுதியதான் ஞாபகம் வந்தது. ஒரு ஒரு பூச்சாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியத்தை கீட்ஸ் எழுதுவான். அதை கவிக்கு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அது நான் பல நேரங்களில் பார்க்கிறேன். ஏதோ ஒரு நூற்றாண்டில் வாழுகின்ற ஒரு கவிஞன் வேறு ஏதோ நூற்றாண்டில் வாழுகின்ற ஒரு கவிஞனுடைய சிந்தனைகள் ஒன்றாக இருக்கிறது. கவிஞர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திப்பார்களோ? கீட்ஸ் எப்படி எழுதுறான் பாருங்க. அந்த ஜாடியை பார்த்து எழுதுறான், துணிச்சலான காதலனே. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குங்க, ஒரு பொண்ணை அப்படி போட்டு ஒரு ஒரு காதலன் அப்படி முத்தம் கொடுக்க இப்படி நெருங்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான் அந்த பூச்சாடியில் இருக்கிற ஃபோட்டோ. அதை அந்த ஓவியத்தை கிட்ஸ் பார்த்து எழுதுறான், துணிச்சலான காதலனே, நீ உன் இலக்கை நெருங்கி விட்டாய். அடுத்ததாங்க கவிதை, நீ அதை ஒருபோதும் எட்டப்போவதில்லை. ஏன்? ஓவியம் அவ்வளோதான், லைஃப் முழுக்க அவ்வளோதான். இருந்தாலும் நீ வருத்தப்படாதே, உன் காதலில் ஒளிமங்கவே மாட்டாள், அழகாகவே இருப்பாள். அதை விட டாப்பு, நீயும் காதலித்து கொண்டே இருப்பாய். இந்த வினாடி இருக்குல்ல, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அதை சொல்றாருங்க. நல்ல வேளை அவள் என்னை விட சிறியவள், அவள் வயதாவதை பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இப்படிப்பட்ட இந்த இந்த பயணங்கள், இந்த பயணங்களுக்கு கூட இருக்கிறது. தமிழச்சி சொன்னதுதான், நான் உட்கார்ந்து வாசிப்பதற்கும் இதை கொண்டு வந்த அரங்கத்தில் பேசுவதற்குமான அந்த உணர்வு என்பது பாரதூரமானது தான். நான் எதை ஆழமாக ரசித்து உள்வாங்குகிறேனோ அதை முழுமையாக என்னால் அரங்கில் சொல்லிவிட முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது என்னன்னு தெரியல, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பில் இருந்து உடலிலே சில குறைபாடுகளோடு, மனிதன் செய்த தவறுகளால் நேர்ந்த குறைபாடுகளோடு வாழ்க்கையை சந்தித்து, இதுல என்ன தெரியுமா, இவர் மேல எனக்கு கோவம், யாரோ ஒருவர் செஞ்ச தப்புக்கு இவருக்கு உடல்நல குறைபாடு, தானே செஞ்சுக்கிட்ட தப்புக்கு தான் இப்ப ஆபரேஷன். ஒரு தோழியின் கோபத்தோடு சொல்கிறேன், கவனிச்சுக்கிறது இல்லைல்ல. இப்படிப்பட்டவர்கள் நீண்ட காலம் இருந்தால் தானே எங்களை போன்றவர்கள் நீண்ட காலம் பேச முடியும். நிறைய எழுதுவாங்க இல்லையா, நல்லா சொன்ன, 1000 எழுதுப்பா, வாசிக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம், நல்ல ரிங்குசாமி, பேசுறதுக்கு நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே அன்கண்டிஷனல்ங்கிற ஒரு சொல்ல இப்பொழுதுக்கு இருக்கக்கூடியவர்கள் பேசுறாங்க. இப்ப விவாகரத்துங்கிற சொல் கல்யாணமானவங்களுக்கு, இளைஞர்களுக்கு அந்த சொல் வாச்சிருச்சு. இப்போ பிரேக்கப், அவ்வளவுதான், ஒரே சொல்ல எல்லாம் முடிஞ்சிருது. முத்தலாக் சொன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க, ஆனா பிரேக்கப்னு சொன்னா ஒண்ணும் கிடையாது. யோசிச்சு பார்த்தா இந்த வேதனைலாம் இருக்கு இல்லையா, அன்கண்டிஷனல் எவங்க பேசுறான். எனக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிச்சதுங்க. எனக்கு இப்போ சமாதான கொடி எவன் தூக்குறான்? அடிக்கிறவன் தூக்குறானா, அடி வாங்குறவன் தூக்குறானா? அடிக்கிறவன் ஒருபோதும் சமாதான கொடியை எடுக்க மாட்டான், அடி வாங்குறவன் தான் எடுப்பான்.